Hi guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரூம்மேட்ஸோட சேர்ந்து ரூமில் நம்ம குக் பண்ணி சாப்பிட போகிறோம். ஒயிட் ரைஸ் வித் பருப்பு சாம்பார் வச்சு சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான வெஜிடபிள்லாம் சுத்தமாக கழுவி கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வெஜிடபிள் நம்ம வந்து சுத்தமாக கழுவி கட் பண்ணி எடுத்துருவோம். ஒரு பாத்திரத்தில் பருப்பையும் மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சுருவோம். இதோட தக்காளி வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மற்ற வெஜிடபிள்லாம் அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இதெல்லாம் தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ரைஸ் ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கு பாருங்கள். ரைஸ் வெந்துடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா பருப்பு வெந்துடுச்சு. இப்போது எண்ணெய் ஒரு பாத்திரத்தை ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை நெய் இதெல்லாம் ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் நெய்யெல்லாம் ஆட் பண்ணிக்குவோம். இதோடய கொஞ்சம் லைட்டாக மிளகாய் பொடி சாம்பார் பொடி ஆட் பண்ணிப்போம். இப்போ இதோட கழுவி வச்ச வெஜிடபிளாக இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிளை வந்து பார்த்திங்கன்னா பருப்போட ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்ருவோம். இப்போ சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். சூப்பரான சுவையான துபாய் ஒயிட் ரைஸ் அண்டு பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வத்தலோடு சாப்பிட போகிறோம். உண்மையிலுமே பசங்களாம் சேர்த்து சமைச்சது சூப்பராக வேறு லெவலில் இருக்குங்க. இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் டேக் கேர்.